ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது, நீர் கொடுத்த விடுதலையை, மீட்பின் பலன்களை எங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுகிறோம். சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம், எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவோட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்கிறோம். இது வருடத்திற்கு ஒரு முறை நாம தியானிக்கின்ற தியானம் இல்லை. தினம்தோறும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய சிந்தனைகளுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சத்தியம். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதை அவர் முடித்தார்? எதை முடிக்க அவர் வந்தார்? முடிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒன்றை அவர் முடித்திருக்க வேண்டும் இல்லையா? எதை அவர் முடித்திருக்கிறார் அப்படிங்கறது தெரியல அப்படின்னு சொன்னா தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நாம பெற்றுக்கொள்ள என்ன செய்ய முடியாது. என்ன நோக்கத்திற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? தேவகுமாரன் வெளிப்பட்டதோட நோக்கம் என்ன? அவர் சிலுவையில் இத்தனை பாடுகளையும் அனுபவித்ததோட நோக்கம் என்ன? அவர் ரத்தம் சிந்தினதோட நோக்கம் என்ன? அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? எதை அவர் செய்து முடித்திருக்கிறார்? இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, அவர் முடிந்தது அப்படின்னு சொல்லி எதை முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னால் மனிதனுடைய தேவை என்னவாக இருந்தது? மனிதன் என்ன தேவையில் இருந்து கொண்டிருந்தான்? இதை நம்ம தெரிந்து கொண்டோன்னு சொன்னா அவர் எதை முடித்தார் என்பது நமக்கு இன்னும் எளிதாக நமக்கு புரியும். ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கிறார், தன்னுடைய சாயலில் படைக்கிறார். மனிதனை தன் விருப்பத்தின்படி செயல்படுகிற மனிதனாக அவர் என்ன செய்யல? படைக்கல. மனிதன் எதை விரும்புகிறானோ அதை தேர்ந்தெடுக்கின்ற விருப்பத்தை, உரிமையை மனிதனுக்கு என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம என்ன டேட்டாவை கொடுக்கிறோமோ அதோட அவுட்புட்டை வெளியில என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதற்கு என்று விருப்பம் வெறுப்பு அதற்கு கிடையாது. அது ஒரு மிஷின், இயந்திரம். அது போல தேவன் நம்ம என்ன செய்யல? படைக்கல. நமக்கு விருப்பம் வெறுப்பு உண்டு. நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு கட்டளை,
நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இந்த வார்த்தையை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார், கட்டளையை கொடுக்கிறார். அப்படின்னா தேவனுடைய விருப்பம் அதுல என்னவாக இருந்தது? இந்த கனியை மனிதன் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அந்த விருப்பம் அங்கு நிறைவேறியதா? இல்ல. அப்படின்னா தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறியதா? இல்லை. அப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் மனிதன் அதற்கு என்ன செய்யணும்? ஒத்துழைக்க வேண்டும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய சித்தம் என்னவோ அது என்ன செய்யும்? நடக்கும். தேவனுடைய சித்தம் மனிதன் அந்த கனியை புசிக்க கூடாது என்பது. ஆனால் அது அங்க என்ன செய்யல? நடக்கல. ஏன்னா அதுக்கு மனிதன் என்ன செய்யணும்? ஒத்துழைக்கணும். அங்கு சாத்தானால் மனிதர்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர். நீங்க நினைக்கலாம், அது ஒரு கனிதானே, அதை சாப்பிட்டதுனால என்ன பெரிய விளைவு வரப்போகிறது? மனிதன் முன்னாடி இன்னொரு சாய்ஸ் இருந்தது, ஜீவ விருட்சம். அதை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் என்ன செய்யல? சொல்லல. ஜீவ விருட்சத்தை உட்கொண்டிருந்தால் மனிதன் என்றென்றைக்கும் சாகாமல் இருக்க முடியும். ஆனா மனிதன் அதை என்ன செய்யல? தேர்ந்தெடுக்கல. மனிதன் தேர்ந்தெடுத்தது எதை தேர்ந்தெடுத்தார்? நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த கனி வெறும் கனி இல்ல, பாவத்தை அவர் அங்கு உட்கொண்டிருக்கிறார். அதன் மூலம் சாத்தான் அவனுடைய இயல்பை மனிதனுடைய ஆவியில் ஊற்றி இருக்கிறான். உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்றேன். டாக்டர் கிட்ட போறோம், அவர் நமக்கு ஊசி போடுகிறார். ஒரு நோய்னா ஒரு ஊசி போடுகிறார். ஒரு மருந்தை நம்முடைய சரீரத்தில் ஏற்ற வேண்டும். அந்த சிரிஞ்சில மருந்து இருக்குது. அந்த சிரிஞ்சில இருக்கிற மருந்து எப்படி நம்மளுடைய உடம்புக்குள்ள போகும்? ஊசி மூலமாக. அந்த ஊசியை குத்தும் போது அந்த சிரிஞ்சில உள்ள மருந்து உள்ள என்ன செஞ்சிடும்? போகும். அது போல சாத்தான் அந்த கனியின் மூலம் பாவத்தை நமக்குள் என்ன செஞ்சிட்டா? ஊற்றி விட்டான். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிதான் மனிதன் படைக்கப்பட்டிருந்தார். நீங்க ஆதியாகமத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய ஆயுள் நாட்கள் எல்லாம் எவ்வளவு இருந்தது? 930, 950, அது 800 மாறி 700, 600. மோசையோட காலத்துல எத்தனை? 120. நம் காலத்தில் 70, பலத்தின் மிகுதியால் 80. ஏன் இத்தனை வருடங்கள் ஆனது? ஏன் அது குறைந்து கொண்டே வருகிறது? ஏன் அவர்களால் 900 வருஷத்துக்கு மேல வாழ முடிந்தது என்றால் மனிதனை மரிக்கும் வகையில் தேவன் என்ன செய்யல? படைக்கல. அங்கு பாவம் அந்த ஆவிக்குள் உட்புகிறது, அந்த ஆவிக்குள் செல்லுகிறது. சாத்தானோட இயல்பு என்ன? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நம்மெல்லாம் படைச்சது யாரு படைத்தா? தேவன் படைத்தார். ஆனால் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஏன் இதுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், அவர் இரத்தத்தை நமக்கு பதிலாக சிந்துவதற்கு முன்னால், நம்முடைய பாவத்திற்கு பரிகார பலியாகிய அந்த இரத்தத்தை சிந்துகிறதற்கு முன்னால் நம்முடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. அவனுடைய இயல்பு என்னன்னு போட்டிருக்கு பாருங்க, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யனாக இருக்கிறான், அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். இந்த இயல்பு நமக்குள் கொடுக்கப்பட்டாயிற்று.
ஆதாமுக்குள்ள அந்த இயல்பு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. ஆதாம் செஞ்ச தவறுக்கு நாம என்ன செய்வோம் நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு மாமரம் ஒரு புளிப்பு சுவையோடு இருக்குது. அந்த மாம்பழத்தோட விதை அதை முளைக்க வைத்தால் என்ன மாதிரியான மாங்கனிகளை அது கொடுக்கும்? புளிப்பு சுவையோடு கொடுக்கும் இல்லையா? அங்கு ஆதாமுடைய ஆவி பாவத்தின் இயல்பை பெற்று கொண்டது. அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த இயல்பை பெற்று கொண்டு உலகத்திற்குள் வந்தது. இப்படிதான் பாவமும் மரணமும் நோயும் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது? வந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி பாவங்கிறது செயல்கள் மாத்திரம் இல்ல. பாவம்ங்கிறது ஒரு இயல்பு. அது ஒரு ஆவிக்குரிய ஒரு இயல்பு. பொய் சொல்றது, திருடுகிறது, கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, கசப்பு, பெருமை, பொறாமை, வெறுப்பு, மன்னியாமை, இது எல்லாமே பாவ செயல்கள். அந்த இயல்பினால் கிடைத்த விளைவுகள். மனிதன் மீட்க முடியாத ஒரு இடத்திற்கு சென்று விட்டார். இதுதான் நிலைமை. இதுதான் அவர் மூலமாக வந்த மொத்த மனுக்குலமும் பாவத்தின் இயல்பை பெற்றிருந்தது. பாவமுள்ள இடத்தில் தேவனால் என்ன செய்ய முடியாது? வசிக்க முடியாது. ஏன்னா அவருடைய இயல்பு பரிசுத்தம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். இங்கு அந்த கனியை சாப்பிட்ட நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரே, மனிதன் இறந்து போனாரா? அப்படி என்றால் தேவன் பொய் சொன்னாரா? இல்லை. மனிதன் இறந்து போனார், சரீரத்தில் அல்ல, தன்னுடைய ஆவியில். தேவனுடைய பார்வையில் மரணம் என்பது இல்லாமல் போவது இல்லை. தேவன் ஆவியானவர், சாத்தான் ஆவியானவன், நீங்களும் நானும் ஆவியானவர்கள். நம்முடைய ஆவி சரீரமாகிய இந்த உடல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு, சரீரத்தை விட்டு எப்பொழுது ஆவி செல்லுமோ அது தன்னை படைத்தவரிடத்தில் அது என்ன செய்யும்? செல்லும். பரலோகம் இல்லை என்றால் நரகம், ஏதோ ஒன்றில் ஆவி என்றென்றைக்கும் வாழும். ஆவிக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. தேவன் இப்படிதான் படைத்திருக்கிறார். இந்த பாவ இயல்பை கொண்டிருந்த மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் மரணத்தில் இராத படிக்கு அவரை ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செய்கிறார்? வெளியேற்றுகிறார். தேவனுடைய பார்வையில் மரணம்ங்கிறது இல்லாமல் போவது இல்லை. அவர் இல்லை என்றாலே அது மரணம்தான். தேவனிடமிருந்து ஏற்படும் பிரிவுக்கு பெயர் தான் என்னது? மரணம். தேவனோடு இல்லை என்றாலே அவர் பார்வையில என்னதுதான்? மரணம் தான். ஆவிக்கு அழிவு கிடையாது. தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் தேவனோடு இருப்போம். தேவனுடைய பிள்ளை என்றால் அது இன்னொரு இடத்துல அது என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்? வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். செப்பரேட்டட் ஃப்ரம் காட், தேவனிடமிருந்து பிரிவு. ஆவிக்குள்ள பாவம் சென்று விட்டது. சரீரத்தை தேவன் மரணம் ஏற்படும் முறையில் அவர் என்ன செய்யல? படைக்கல. சாத்தானுக்கு அந்த மரணத்தை எப்படி கொடுக்கணும்னு என்ன செய்யல? தெரியல. நம்முடைய சரீரத்திற்கு தன்னைத்தானே, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை உண்டு. நீங்க மெடிக்கல்ல கேட்டீங்கன்னா தெரியும். ஏன் வயதாகிறது, ஏன் மரணம் ஏற்படுகிறது, இன்னும் மருத்துவம் கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மை அதுதான். ஆனா இந்த பாவ இயல்பின் காரணமாக அந்த மரணத்தை சாத்தான் உள்ள கொடுக்கிறான். அந்த சிந்தனைகளுக்கு அதை கொடுத்து அந்த சரீரத்துல மரணத்தை வெளிப்படுத்துவதற்கு சாத்தானுக்கு 930 வருடங்கள் ஆனது. அதே போலதான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம். அதுல பாவம் கிடையாது, அதுல சாபம் கிடையாது, அதுல நோய் கிடையாது. அது தேவனை போன்ற ஒரு இயல்போட இருக்குது. இதை நீங்க உங்க சிந்தனைகளுக்கு கொடுக்கும் போது உங்க சரீரத்துல அந்த வாழ்வை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு.
தேவன் எத்தனை அன்புள்ளவரோ அதுபோல் அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் நீதிபரர். அவருடைய இயல்பான நீதி அந்த பாவத்திற்கு என்ன தண்டனை என்று கேட்கும். அவருடைய இயல்பு அதுதான். ஆனா அவருடைய அன்பானது அந்த தண்டனைய நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவரே மனிதனாக இறங்கி வந்து அந்த தண்டனையை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதோட நோக்கம் இதுதான். விலங்குகளின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை போக்க முடியாது. மனிதனை மனிதனால் என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த பரிசுத்தமான இரத்தம் தேவன்கிட்ட தவிர வேற யார்கிட்ட என்ன செய்யல? இல்ல. அவர் மனிதனாக இறங்கி வந்ததோட நோக்கம் அதுதான். நிறைய காரணங்கள் இருக்கு. அவருடைய இரத்தம் மாத்திரமே பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது ஒரு நோக்கம். இந்த பூமியில் ஆளும் அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். தேவன் அன்புள்ளவர் என்பது எவ்வளவு உண்மையோ, தேவன் நீதியுள்ளவர் என்பது எவ்வளவு உண்மையோ, அதே போல அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர் என்பதும் அதே அளவு உண்மை. மனிதன் மாறலாம், மனிதன் வாக்கு கொடுத்திருந்தால் மாறலாம். ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார்? மாற மாட்டார். இந்த உலகத்தை படைத்து ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை அவர் யாருக்கு கொடுத்து விட்டார்? மனிதனுக்கு கொடுத்து விட்டார். மனிதன் தன் அறியாமையினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னோட அதிகாரத்தை யாருக்கு கொடுத்து விட்டார்? சாத்தானுக்கு கொடுத்து விட்டார். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறோம். மனிதன் ஏதாவது ஒன்றுக்கு தான் அடிமையாக இருக்க முடியும். ஒன்று நீதிக்கு, அப்படி இல்லை என்றால் பாவத்துக்கு. அதுக்கு இடையிலன்னு சொல்லி எதுவும் இல்லை. நம்ம தேவனை சார்ந்து கொண்டால் அவருக்கு அடிமைகளாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். பாவத்துக்கு அடிமையா இருந்தோம்னு சொன்னா சாத்தானுக்கு அடிமையா என்ன செய்யறோம்? வாழ்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக நாம் இழந்திருந்த அந்த அதிகாரத்தை சாத்தானிடமிருந்து பறித்து கொண்டு நம்மை மீண்டும் அவருடைய சாயலை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மனிதனாக வெளிப்பட்டார். தேவன் முன்னாடி ஒரு சாய்ஸ் இருந்தது. நம்ம படைத்த படைப்பு தவறாக போய்விட்டது அப்படின்னு சொல்லி அந்த படைப்பை அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அழிச்சிருக்கலாம். அழித்து விட்டு வேறு ஒரு படைப்பை அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? உருவாக்கி இருக்கலாம். அது அவர் செய்யல. மனிதனையும் சாத்தானையும் கூப்பிட்டு அவனுடைய அதிகாரத்தை ஏன் ஏமாற்றி வாங்கினாய், அவனுடைய அதிகாரத்தை அவங்கிட்ட கூடுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லி இருக்கலாம். அதையும் அவர் என்ன செய்யல? செய்யல. ஏனென்றால் அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து என்ன செய்வார்? நடப்பார். ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னா என்ன செய்யாது? மாறாது. மனிதன் அதிகாரத்தை இழந்து விட்டார். மனிதன் தான் அந்த அதிகாரத்தை சாத்தான் கிட்ட இருந்து என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அதை வாங்கக்கூடிய இடத்தில் மனிதன் இல்லை. அதனால் அவர் மனிதனாக இறங்கி வந்து அந்த அதிகாரத்தை என்ன செய்கிறார்? வாங்குகிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்களேன். அவருடைய வார்த்தைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது அவருக்கு எவ்வளவு பாதிப்பாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறார்? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை மனிதன் கிட்ட கொடுத்தால் அதை திரும்ப அவர் என்ன செய்யறது இல்ல? வாங்குகிறது இல்லை. அந்த மனிதன் அதை இழந்து போய்விட்டால் அதை மீண்டும் பெறுவதற்காக மனிதனாக இறங்கி வந்து சாத்தானிடம் அதை பறித்து கொள்ளுகிறார்.
இயேசு கிறிஸ்து தேவ வல்லமையில் வந்தார் என்றால் நிச்சயமாக அவர் அப்படி வரவில்லை. அவர் தேவனுடைய வல்லமையில் என்ன செய்யல? வரல. சுவிசேஷங்களை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லி இருப்பார், என்னுடைய ராஜ்யம் இதுவல்ல. என்னுடைய ராஜ்யம் இதுவாக இருந்தால் என்னோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? உங்க கூட போரிடுவார்கள். என்னுடைய ராஜ்யம் இது கிடையாது. இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நான் என்ன செய்யல? வரவில்லை. என்னுடைய ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. நானே விரும்பி கொடுத்தால்தான் உண்டு. அதை திரும்பவும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் ஒன்றும் செய்ய முடியாமல் சிலுவையில் தொங்கினார் நினைக்கிறீங்களா? மரணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே, மரணிக்கவே அவர் பிறந்தார். யோவான்ல ஒரு வசனம் உண்டு. கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்து முடித்த உடனே பிரதான ஆசாரியர்களும் ரோம சேவகர்களும் அவரை கைது செய்வதற்காக வருவாங்க. இதுல ஒரு கூட்டம் சொல்லி தமிழ்ல இருக்கும், ஆங்கிலத்துல போட்டிருக்கும் 600 பேர். அந்த கூட்டம் எத்தனை பேரா? 600 சேவகர்கள் ஏசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்களா? வந்தாங்களாம். நீர்தான் ஏசு கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் நான் தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது 600 பேரும் பின்னிட்டு விழுந்தாங்களாம். நான் தான் அப்படின்னு சொல்ற அதே வார்த்தை எபிரேய மொழியில பழைய ஏற்பாடுல நான் கர்த்தர் யெகோவா அப்படின்னு சொல்ற அதே எபிரேய வார்த்தை தான் இங்க நான் தான் சொல்ற வார்த்தையில என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. நான் தான் அப்படின்னு சொல்லி திரும்பி சொன்ன உடனே இந்த 600 வீரர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? கீழே விழுந்துட்டாங்க. அப்பொழுதாவது அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஜீவனை யாரால என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. அவர் விரும்பி கொடுத்திருக்கிறார். நம்மை மீட்க வேண்டும் என்று மீட்கும் தொகையாக அவர் அதை கொடுத்திருக்கிறார். சாத்தானிடம் அடிமையாக இருந்த நம்மை மீட்கிறதற்கு ஒரு தொகை செலுத்த வேண்டும். அது காசு, பணம், பொருள் கிடையாது, தங்கம், வெள்ளி கிடையாது, பரிசுத்த இரத்தம். அங்கு மீட்கும் பொருளாக அவர் இறங்கி என்ன செஞ்சாரா? வந்தார். அதுவும் கஷ்டப்பட்டு வரல, வேற வழி இல்லாம வரல, தேவ பலத்துல வரல, விரும்பி வந்தாரா. மனிதனுக்கு என்ன இயல்போ அந்த இயல்பில் அதை சந்தித்தார். அதுதான் அதுல விசேஷம். தேவ இயல்புல அவர் அதை என்ன செய்யல? சந்திக்கல. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல அதுதான் போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும்னா, அவர் தேவனாக இருந்தும், அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படின்னு சொன்னா, அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில என்ன இயல்பு அதிகாரமோ அதே அதிகாரத்துலதான் அவர் என்ன செய்தார்? வந்தார். தன்னுடைய பலத்தை அவர் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய வல்லமையை அவர் என்ன செய்யல? பயன்படுத்தல. அதை விட இன்னொரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகம் யாரோட கையில இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லி இந்த வசனத்துல யார சொல்லப்பட்டிருக்கு? நாம இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேவன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வசனம் யார சொல்லுது?
பிசாசானவனை சொல்லுகிறது. அப்போ தேவன் உலகத்தை படைத்து பிசாசு கையில கொடுத்துட்டாரா? இல்ல. அவர் அதை படைத்து மனிதன் கையில தான் என்ன செய்தார்? கொடுத்தார். மனிதன் யார் கையில கொடுத்துட்டார்? பிசாசு கையில கொடுத்துட்டார். வாசிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஆதாரம் நான் தருகிறேன். லூக்கா 4:5-6. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யார்கிட்ட சொல்றா? சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றா, இவைகள் எல்லாவற்றின் மகிமையும் அதிகாரமும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். தேவன் படைத்து அவன் கையில கொடுக்கல, மனிதன் கையில் கொடுத்திருந்தார். மனிதன் அறியாமையினால் என்ன செஞ்சிட்டார்? பிசாசு கையில கொடுத்துட்டார். அப்போ இந்த உலகத்தின் அதிபதியாக யார் இருந்து கொண்டிருக்கிறா? பிசாசானவன். எதிரியின் கோட்டைக்குள் நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னா, அவருடைய படைப்பாகிய நாம் மனித குலம் எதிரியின் இயல்பை பெற்றுக்கொண்டு ஆவியில் மரித்த நிலைமையில் தேவனுக்கு எதிரியாக இருந்தோம். நாமளும் எதிரியாக தான் இருந்தோம். எதிரியோட கோட்டைக்குள்ள தேவன் அவரோட வல்லமையில இல்ல, மனித இயல்புல மனித வல்லமையில தன்னந்தனியாக அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். இந்த அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். என்னை தேடி தெய்வம் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருவர் அந்த பதவியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்க சொன்னா அவரால் என்ன செய்ய முடியாது? இறங்க முடியாது. அந்த பதவியில் இருந்து விட்டு தன்னோட அதிகாரத்தை அவரால் என்ன செய்ய முடியாது? குறைத்து கொள்ள முடியாது. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, சர்வத்துக்கும் அதிகாரி. அடிமையாக எதிரியின் கோட்டைக்குள் நம்மை தேடி வந்தார். அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்துல அவர் அங்க மத தலைவர்களோடு போய் சேரல, படித்த பரிசேயர்களோடு போய் அவர் என்ன செய்யல? சேரல. ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் மீனவ நண்பர்களோடும் அந்த கடற்கரையில் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட அன்பு இல்லையா? நம்மை மீட்கும் பொருட்டு நம்ம மீட்க முடியாத ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தோம். எபேசியர்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் என்ன செஞ்சாரா? உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பித்தார்னு இதுல போடப்பட்டிருக்கு. அப்படின்னா நாம எப்படி இருந்தோம்? மரித்து போய் இருக்கிறவங்கள தான் என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும். உயிரோடு இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியாது? உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? மரித்த நிலைமை. மரித்தல் அப்படிங்கிறது இல்லாமல் போவது இல்லை. தேவன் இல்லை என்றாலே அதுக்கு பேர் என்னதுதான்? மரித்த நிலைமை. மரித்து போய் இருந்தோம். 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனுக்குலமுமே
தேவனிடமிருந்து பிரிந்து இருக்கிறது. எல்லோருமே ஆவியில் மரித்த நிலைமை. மனிதனை மீட்க வேண்டும், மனிதனை மனிதனால் மீட்க முடியாது, அவர்தான் இறங்கி வரணும். ஆனா மனிதன் ஒத்துழைக்காமல் அவரால் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஏனென்றால் பூமியில் மனிதனுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த இடத்துல அவர் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒருவரை அவர் பிரித்தெடுக்கிறார். அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று பிரித்தெடுத்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்பதான் இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், வர முடியும். அந்த ஜனங்களை உலகத்திலிருந்து அவர் பிரித்தெடுக்கிறார். உலகத்தாரோடு அவர் ஒட்ட விடவில்லை. ஏனென்றால் உலகத்தாருடைய வழிபாடுகளும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அந்த மக்களை தேவனிடமிருந்து என்ன செஞ்சிடும், பிரித்து விடும். அதனால உலகத்தாரோடு அவர் என்ன செய்ய விடல, ஒட்ட விடல. அந்த ஜனத்தை போல தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் கண்ணார கண்ட ஜனம் வேறு யாரும் இல்லை. விசேஷித்தமானவர்களாக வைத்திருந்தார். எதற்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. அப்ப நாம எவ்வளவு விசேஷித்தமானவர்கள்! ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்தோம். அந்நியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால சொந்தம் கொண்டாட முடியாது. இது என்னோடதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. நீங்க சுவிசேஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சுகத்தை கேட்கும் பொழுது அவர் அந்த வார்த்தையை தான் சொல்லுவார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது? ஏன்னா புறச்சாதிகளால் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அந்நியர்களாக நாம இருந்தோம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோமா? தேவன் அற்றவர்களாக. நம்மளால ஒரு விஷயம் முடியல அப்படின்ன உடனே நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்ளுவார். அந்த நம்பிக்கை. ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும். ஆனா இந்த தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படிங்கிற இடத்திலேயே நாம என்ன செய்யிருந்தோமா? இல்லாமல் இருந்தோம். என்ன நம்பிக்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் இல்லாமல் இருந்தோம். தேவன் அற்றவர்கள் என்ற நிலைமையில் நாம் இருந்தோம். இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. இதிலிருந்து மீட்பு கொடுக்கிறதற்காக தான் அவர் இறங்கி வந்தார். மனிதனோட தேவை இதுதான். எப்பேற்பட்ட ஒரு தேவை இல்லையா? எல்லோரும் இந்த தேவையில் தான் இருந்தோம். இதுல இருந்து மீட்பு கொடுக்கும்படி மீட்கும் பொருளாக வந்தாராம். அவர் சரீரம் தான் என்னது? மீட்கும் பொருள். அவருடைய ரத்தம் தான் என்னது? மீட்கும் பொருள். இதுதான் மனிதனுடைய தேவை. இதில் எதை அவர் முடித்தார்? எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, எதை அவர் செய்து முடித்திருக்கிறார்? ஆபிரகாமின் உடன்படிக்கையை அவர் முடித்து விட்டார். நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் அவர் இருக்கிறார். இந்த நியாய பிரமாணம் பிரதான ஆசாரியர்களோட வேலை, பலியிடுகிறது எல்லாம் இந்த ஆபிரகாமோட உடன்படிக்கையில் உள்ள காரியங்கள். இந்த உடன்படிக்கைய அவர் என்ன செஞ்சிட்டாரா? நிறைவேற்றி முடித்து விட்டார். அதை நிறைவேற்றி முடித்து ஒரு ஓரமா வச்சுட்டார். இனிமே பிரதான ஆசாரியருக்கு என்ன கிடையாது? வேலை கிடையாது. பிரதான ஆசாரியரோட வேலை என்ன நினைக்கிறீங்க? எல்லா மக்களுடைய பாவமும் ஒன்றுதான். இஸ்ரவேல் மக்களை தனக்கென்று பிரித்து வைத்துக் கொண்டு ஒரு மீட்பர் வருகிறதற்காக அவர்களை வழி நடத்தி வருகிறார். அவர்கள் வாழ்வில் அவர் செயல்பட வேண்டும் என்றால் அந்த விலங்குகளின் ரத்தம் அவர்களுடைய பாவத்தை என்ன செய்யணும்?
மூடணும். இல்லை என்றால் பாவம் தேவன் செயல்படுவதை என்ன செய்யும்? தடுக்கும். பிரதான ஆசாரியர்களோட வேலை என்னன்னு சொன்னா, இங்க பலியிடுகின்ற வேலை. அந்த மக்கள் கொண்டு வருகின்ற விலங்குகளை பலியிட்டு அந்த இரத்தத்தை அவர்கள் மேலும் தெளித்து தன் மீதும் தெளித்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசன தண்டையிலையும் தெளிக்கிறது தான் அவருடைய வேலை. இது நாள்தோறும் அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிரதான ஆசாரியரோட வேலை, இந்த பலியிடுகிற வேலை, எல்லாவற்றையும் ஒரே பலியினால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆலயத்துக்கு போகணும்னா ஆட்டுக்குட்டியோட வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் யோவான் ஸ்நானகன் அழகா சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரே பலியினால் அவர் நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். எபிரேயர் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. காளை வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால், தன்னோட இரத்தத்தினால் ஒரே பலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப அவர் இறங்கி வந்து பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சா மறுபடியும் கிறிஸ்து இறங்கி வந்து சிலுவையில ரத்தம் சிந்தணும்னு அவசியம் இல்லை. என்றென்றைக்குமான ஒரே பலியினால் நித்திய மீட்பை நமக்கு அங்க என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்தார். நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் அவர் இருக்கிறார். பிரதான ஆசாரியர்கள் பலியிடுகிற வேலை எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திய பிறகு இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில அந்த பலியிடுகின்ற அந்த லேவி கூட்டமே இல்லாமல் போய்விட்டது. அந்த பலியிடுகிற முறையே என்ன செய்யப்பட்டு விட்டது? ஒழிந்து போய்விட்டது. ஏன்னா இனிமேல் ஒரு பலி தேவையில்லை. நிஜமான ஒரு பலி செலுத்தப்பட்டாயிற்று. நிழலாக ஒரு பலி தேவையில்லை. அடுத்து 2வது பாயிண்ட், அவர் எதை முடித்தார் என்றால் 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த கிரிக்கெட் கேம் எல்லாம் விளையாடும் பொழுது பேட்ஸ்மேனுக்கு அடிபட்டுட்டு அப்படின்னு சொன்னா அவருக்கு பதில் ஓடுறதுக்கு ஒரு ரன்னரை விடுவார். நீங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேரு சப்ஸ்டியூட். அவர் அடிச்சு விடுவாரு, ஆனா ஓடுறது யார் ஓடுவா? இன்னொருவர் ஓடுவார். மாற்று ஆள். அவருக்கு பதிலாக இன்னொருவர் என்ன செய்வார்? ஓடுவார். ஆனா அவர் ஓடுகிற ரன் யார் பேர்ல சேர்க்கப்படும்? பேட்ஸ்மேன் பேர்ல. இததான் சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. அவருக்கு பதிலாக. அது போல இங்கு நமக்கு மீட்பு கொடுப்பதற்காக தெய்வம் இறங்கி வந்தாரே, மேசியா இரட்சகர் இறங்கி வந்தாரே, அவர் யாருக்காக வந்தார்? நமக்காக, சப்ஸ்டியூட்டாக, நமக்கு பதிலாக. பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனை மரண தண்டனை தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நாம நிற்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதிலாக அவர் நின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 22ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், நீங்க இரண்டையுமே வாசிச்சு தியானிச்சு பாருங்க. இது அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22, 12, 13, 14, 15 வாசிக்கலாம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டன. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிச்சு. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆழமான ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடாக ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷங்களில் சொல்லப்படாத வெளிப்பாடுகள்.
ஏசாயால சொல்லப்படாத ஒரு வெளிப்பாடு தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சொல்றார் பாருங்க, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இது ரோம அதிகாரிகளையும் பிரதான ஆசாரியர்களையும் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். அவருடைய ரத்தம் எப்படி இருந்ததா? தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. அது ஜாயிண்ட்ல என்ன செய்யலையா? இல்ல. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே என்ன செஞ்சிட்டா? உருகிற்று. அவருடைய இருதயம் என்ன செஞ்சிட்டா? உருகிற்று. ஒரு உறுப்பு கூட அந்த இடத்துல என்ன செய்யல? இல்ல. அவருடைய சரீரத்துல என்ன பாடுகள்ங்கிறது இதுல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு என்ன செய்யப்பட்டது? ஒட்டி கொண்டது. அப்படின்னா தண்ணியே அவருடைய சரீரத்துல என்ன செய்யல? இல்ல. நாக்கு என்ன செஞ்சிட்டா? மேல்வாயோடு என்ன செஞ்சுக்கிட்டா? ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இதை நீங்க தியானிச்சு பாருங்க, அவருடைய அன்பு என்னங்கிறது நமக்கு புரியும். இத்தனை பாடுகளும் எதற்காக? நமக்காக. ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், எனக்காக, என்னை மீட்பதற்காக. என் மீட்பர் இந்த அடிமையின் கோலம் எடுத்தது என்னை மீட்பதற்காக. இந்த அன்பை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களால அவருடைய உறவுக்குள் நெருக்கமாக செல்ல முடியும். அந்த அன்பு உங்கள் பயத்தை புறம்பே என்ன செய்யும்? தள்ளும். இப்பேற்பட்ட என்னை அன்பு செய்கிற தெய்வம் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் திகைக்க வேண்டும்? என்னை தேடி தெய்வம் வந்திருக்கிறார் என்றால், இத்தனை கொடுமைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார் என்றால் எதற்காக? அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? இது வருஷத்துக்கு ஒரு தடவை தியானிக்க வேண்டிய சத்தியம் இல்ல. அனுதினமும் அவருடைய அன்பை நம்ம சிந்தனைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியம். அவருடைய அன்பு மனித அன்பு போன்று கிடையாது. மனித அன்பு உணர்வுகளை கொண்டது. தேவ அன்பை நீங்க உணர முடியாது. அது ஆவிக்குரிய இயல்பு கொண்டது. இதை நீங்க அறிந்துதான் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். இதே சிலுவை பாடுகள் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 53. இந்த அதிகாரத்தையே நீங்க போய் வாசிச்சு பாருங்க. 3, 4, 5, 6. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் தப்பு செஞ்சதுனால அந்த இடத்துல அவர் என்ன செய்யல? இல்ல. பாவம் அறியாத அவர் நாம் தேவனுடைய நீதியை பெறும் பொருட்டு பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21 இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பதிலாக, நமக்கு சப்ஸ்டியூட்டாக, நமக்கு மாற்றாக நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு தவறுக்கு என்ன தண்டனையோ அதை 2 மடங்கு அவர் அனுபவித்தாராம். 1 மடங்கு இல்ல. எத்தனை மடங்கு? 2 மடங்கு. நமக்கு பதிலாக. நாம ஒரு தவறு செஞ்சிட்டோம், சிறை செல்ல வேண்டும். நமக்கு பதில் இன்னொருத்தர் சென்றால் நாம சிறைக்கு போகணுமா? போக தேவையில்லை. அதுபோல என்னுடைய பாவத்தின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அங்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் விடுதலையை பெறும்படிக்கு. 2 மடங்கு தண்டனையை அவர் என்ன செஞ்சாரா? ஏற்றுக்கொண்டாராம். அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு செல்லப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாயை என்ன செய்யலையா? திறவாதிருந்தார்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாரும் பறந்து போயிடுவாங்க, தெரியுமா? அத்தனை வல்லமை நிறைந்தவர். இதை எல்லாத்தையும் அவர் எதுக்கு செஞ்சார்னு நினைக்கிறீங்க? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சந்தோஷம் என்ன சந்தோஷம்? என் பிள்ளைகள் மீட்கப்பட போகிறார்கள், மரித்திருக்கிற என் பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள், அந்நியராய் இருக்கிற என் பிள்ளைகள் என்னுடைய புத்திரராய் மாறப்போகிறார்கள், எதிரியின் இயல்பை பெற்றிருக்கிற என் பிள்ளைகள் என் இயல்பை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், பிரிந்திருந்த என் பிள்ளைகள், தொலைந்து போயிருந்த என் பிள்ளைகள் என்னிடத்தில் மீண்டும் வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷத்தின் பொருட்டு அதை அவமானமாக எண்ணாமல் அவர் என்ன செஞ்சாரா? ஏற்றுக்கொண்டார். இத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய நீதி பாவத்துக்கான ஒரு தண்டனையை கேட்கும், அது அவருடைய இயல்பு. ஆனா அது அவர் நம்மீது சுமத்தாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. நமக்கு பதிலாக அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை, அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மனிதனாக வந்து சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டார். நாம எந்த இடத்துல இருந்தோம்? எதிரியின் இயல்பை பெற்றிருந்தோம். அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வந்தார். தேவ இயல்பு ஆவியில் மரித்த இடத்திற்கு போகிறது, பாதாளத்துக்கு செல்கிறது. அதனாலதான் அவர் கெத்சமனே தோட்டத்துல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த சிலுவை மரணத்துக்கு பயந்து போய் அவர் அதை சொல்லல. மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் இறங்கி வரவே செய்தார். பாவம் பாரா பரிசுத்தர், ஆதாம்ல இருந்து இனிமேல் பறக்க போகிற கடைசி குழந்தை வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த பாவத்தின் இயல்பையும் தண்டனையும் விளைவுகளையும் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. அவர் ஆவியில் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. அவரால் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியம். அவருடைய இயல்பு என்ன இயல்பு? பரிசுத்தம். ஒரு நாற்று நிறைஞ்ச இடத்துல நம்மளால எவ்வளவு நேரம் நிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளால முடியுமா? முடியாது. அவர் இயல்புக்கு மாறான ஒரு காரியத்தை அங்கு செய்கிறார். அதனாலதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த இடம் அவருக்கு ரொம்ப கடினமான ஒன்று. ஆனா அதையும் நமக்காக செய்ய அவர் விரும்புகிறார். விருப்பத்தோடு இறங்கி வருகிறார். கெத்சமனே தோட்டத்துல அவருடைய வியர்வை இரத்தமாக மாறியதான். ரொம்ப ஹை டென்ஷன்ல இருந்தாதான் அப்படி ஒரு நிலைமை வரும். அப்போ அந்த இயல்பை பெற்றுக்கொள்வதற்கு அந்த உள்ளம் என்ன துடித்திருக்கும் இல்லையா? அவருக்கு முடியாத ஒரு காரியம் அது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை விட கெத்சமனேல அவர் பட்ட பாடு பெரிய பாடு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். இதை நான் தான் செய்யணும், வேற ஆப்ஷன் இல்லை. என் பிள்ளைகளுக்காக நான் தான் செய்யணும். பாதி போர் கெத்சமனேலயே முடிஞ்சிச்சு. மீதி போர் தான் எங்க? சிலுவையில. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் அவரால செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார்? செய்து முடித்து விட்டார். ஆனா நாம இன்னும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட? இறங்கும் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவருக்கு எப்படி இருக்கும்? என் அன்பை நீ எப்ப புரிந்து கொள்ளுவாய்? நான் இறங்கி விட்டேனே, பாதாளம் வரைக்கும் நான் இறங்கி விட்டேனே, சாத்தானுடைய இடத்திற்கும் நான் சென்றேனே, உனக்கு பதில், உனக்காக. வசனம் சொல்லுதவர், நான் பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஏனென்றால் அவர் பாதாளம் வரை சென்று மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். இந்த பாடுகள் எல்லாம் அழுகிறதற்காக இல்லை, அவர் நம்மேல் வைத்த அன்பை புரிந்து கொள்வதற்காக. எந்த அளவு நம்மை அவர் நேசித்திருந்தால் இந்த இடத்திற்கு அவர் இறங்கி வருவார். எந்த அளவுக்கு அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தமானவர்களாக இருந்தோம் என்றால் இத்தனை காரியத்தை அவர் செய்திருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டார். நமக்கு பதிலாக ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். நம்மை ஆவியில் மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார்.
தேவனுடைய இயல்பை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். எல்லாம் முடிந்தது. தேவனுக்கும் நமக்கும் இடையே நடுவில் இருந்த பகையாகிய சுவரை தகர்த்து எறிந்து விட்டார். அந்த பாவம் மாத்திரம்தான் தடையா இருந்தது. அந்த பாவத்திற்கு ஒரு மீட்கும் பொருளாக தன்னையே அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். விலைக்கிரயம் செலுத்தி விட்டார். அதுதான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக சென்ற உடனே அவர் செஞ்ச காரியம் தேவனுக்கு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். அனுதினமும் தேவனோடு வாக்கிங் போய்கிட்டு இருந்தவர் உலாவ செஞ்சாரா? தேவனோடு அவர் என்ன செஞ்சாரா? உலாவினார்னு வசனம் சொல்லுது. உலாவி கொண்டிருந்தவர் பாவம் உட்கொண்ட உடனே என்ன செஞ்சாரா? தேவனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். அந்த பிரசன்னத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஓடி போகிறார். இங்க அவர் எந்த வழியை தொலைத்தாரோ அந்த வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து ஒரு புது வழி அவர் அங்க என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். தேவன் கிட்ட நம்ம தைரியமா போக முடியும். அவர் அப்பா பிதாவே என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியும். அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்து நம்முடைய வரலாறுகள்ல உள்ள ராஜா, ராணி, இளவரசன், இளவரசி அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? நீங்களும் நானும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு ராஜ குடும்பத்துல ஒரு இளவரசனாக இளவரசியாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் ஒருவராக அவர் என்ன செய்து விட்டார்? மாற்றிவிட்டார். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டானபடியினால். இந்த தைரியம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குதா? எங்க இருந்து கிடைக்குது? அவருடைய இரத்தத்தினாலே. நாம என்ன நினைக்கிறோம்? நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சுட்டேங்கிற தைரியத்துல என்ன செய்யறோம்? போகிறோம். நான் பிறந்ததுல இருந்தே நான் ஆலயத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் பிறந்ததுல இருந்தே இதெல்லாம் நான் செய்யறேன். நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், வேதத்தை கற்றிருக்கிறேன். இந்த தைரியம் இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே கிடைத்த தைரியம். இதெல்லாம் குவாலிஃபைடு கிடையாது. அவர் ஒன்னே ஒண்ணுதான் ஏற்றுக்கொள்ளுகிறார். எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? இயேசுவின் ரத்தம். இதன் மூலம்தான் எனக்கு அந்த தைரியம் என்ன செஞ்சிருக்கு? கிடைத்திருக்கிறது. தைரியமாய் கிருபாசனத்தட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு வழியை அவர் உண்டு பண்ணிவிட்டார். அந்த பகை அங்கு தீர்க்கப்பட்டு விட்டது. யுத்தம் முடிந்து விட்டது. பாவத்துக்கு எதிரான யுத்தம் முடிந்து விட்டது. எல்லாம் முடிந்தது. இன்னும் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், அதை 3 நாள்ல நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். அவர் முடிந்தது என்று சொல்லி ஆவியை விட்ட பின்பு ஆலயத்துல உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற இடம் தேவன் தங்கி இருக்கின்ற இடம். அந்த உடன்படிக்கை பெட்டியில அவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாராலையும் போக முடியாது. பிரதான ஆசாரியரே வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ அந்த இரத்தத்தின் மூலம் தன்னை சுத்திகரித்து கொண்டுதான் உள்ள என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா தேவனுடைய இயல்பு அப்படிப்பட்ட இயல்பு. பரிசுத்தமான இயல்பில் பாவமுள்ள ஒரு மனுஷனால போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதுவும் அவருடைய இடுப்புல ஒரு நீளமான கயிறு கட்டி இருப்பார். அந்த சுத்திகரிப்பு முறையெல்லாம் அவர் ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொன்னா, அவர் வர நேரம் ஆச்சுன்னா அந்த கயிறை தான் பிடிச்சு என்ன செய்யணும்? இழுக்கணும். மனிதர்கள் உள்ள போய் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவர் நம்முடைய தேவன். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆலயத்திற்கும் இடையில ஒரு பெரிய திரைச்சீலை போடப்பட்டிருக்கும். யூத வரலாற்று ஆசிரியர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த திரைச்சீலை 40 அடி அகலம், 20 அடி உயரம்,
4 இன்ச் திக்னஸ். இந்த அமைப்பை கொண்டதுதான் அந்த திரைச்சீலை. இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த திரைச்சீலை மேல இருந்து கீழே என்ன செஞ்சுதான்? கிழிஞ்சுதான். ஒரு துணி கிழிஞ்சா எப்படி கிழியும்? கீழே இருந்துதான் என்ன செய்யும்? கிழிய வாய்ப்பு இருக்கு. மேல இருந்து என்ன செய்யாது? கிழியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள தேவனுடைய பிரசன்னம், ஆலயத்தில் தங்கி இருந்த அந்த பிரசன்னம் ஆலயத்தை விட்டு கிளம்பி அவருடைய சரீரமாகிய சபையாகிய நமக்குள் வாசம் பண்ண தயாராகிவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அந்த விலை கிரயத்தினால், அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலை கொடுத்து வாங்கி தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்மை அவர் மாற்றிவிட்டார். அவர் முடிந்ததுன்னு சொன்ன உடனே கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லை, அவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் இப்பொழுது அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆலயத்துக்கு போனா எவ்வளவு பயபக்தியா போறோம் இல்லையா? இப்பொழுது அவர் எங்க இருக்கிறாரா? நம்மை ஆலயமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயங்களாக இருக்கிறீர்கள். அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்த உடனே ஒவ்வொருவரையும் ஆலயமாக மாற்றிவிட்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் அதை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? அவர் முடிந்ததுன்னு சொல்லும் போது இத்தனை ஆலயங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு? உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பெரிய அன்பை எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் நல்லவர்களாய் இருப்பதினால் அல்ல, நாங்கள் உமக்கு எதிரிகளாக இருக்கும் பொழுது, ஆவியில் மரித்திருக்கும் பொழுது, உம்மை அறியாமல் இருக்கும் பொழுது எங்களை தேடி வந்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டு எங்களை கழுவி சுத்தப்படுத்தி அப்பா எங்களை மீட்டு கொண்ட எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்நியர்களாக, தேவன் அற்றவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக இந்த உலகத்தில் மரித்து போய் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். எங்களை மீட்பதற்காக, மீட்கும் பொருளாக அடிமையின் கோலம் எடுத்து நீர் இறங்கி வந்தீர். உம்முடைய வல்லமையில் அல்ல, மனித பலத்தில் நீர் இறங்கி வந்தீர். உம்முடைய மகத்துவம், பரிசுத்தம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து அடிமையாக நீர் இறங்கி வந்தீர். எத்தனை அன்பு! நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இடத்தில் எங்கள் சார்பில் நீர் நின்று கொண்டிருந்தீர். எங்களுக்காக நீர் பாவமாக்கப்பட்டீர். நாங்கள் தேவனுடைய நீதியை பெறும் படிக்கு, நாங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும் படிக்கு, நாங்கள் தேவனுடைய இயல்பை பெறும்படிக்கு பாவம் அறியாத நீர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டீர். எங்களுக்கு பதிலாக இந்த தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர். இந்த ஆக்கினையை 2 மடங்கு நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். இந்த தண்டனையை 2 மடங்காக நீர் சிலுவையில் அனுபவித்திருக்கிறீர். எங்களுக்கு பதிலாக, நாங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் எங்களுக்கு பதிலாக நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். சாத்தானுடைய அதிகாரத்தை சிலுவையில் உரிந்து கொண்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறீர். நீர் மரித்து போய்விடவில்லை, 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர். நீர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக பிதாவின் வலது பாரிசத்தில் நீர் உட்கார்ந்திருக்கிறீர். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். பிதாவின் வலது பாரிசத்தில் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறவராயிருந்து கொண்டிருக்கிறீர்.
மகா பிரதான ஆசாரியராய் உம்முடைய பணியை நீர் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் வரக்கூடிய தகுதியையும் தைரியத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய ரத்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்பிக்கையற்ற எங்களுக்கு புது நம்பிக்கையை நீர் கொடுத்திருக்கிறீர். தேவன் அற்றிருந்த எங்களுக்கு தேவனை பிதாவாக தந்தையாக மாற்றி கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. உம்முடைய அன்பை அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக, புரிய வைத்ததற்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த மீட்பின் பலன்களை அவர்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.